5 வருஷமா நல்லா வீட்டுல சாப்பிட்டு தூங்கி கிடந்தேன். பொங்கல் வந்தாலும் நம்ம குளிப்பாட்ட கூட்டு வந்துட்டாங்க 2 பேரும். டேய், நீ கூப்பிட்ட உடனே நான் அவங்க வந்துட்டேன். இந்த வீட்டுல இருக்க பிரச்சனை முடிஞ்சவன்னா நீ சொன்ன மாதிரியே இந்த ஊரை விட்டு போயிடணும். அங்கேயே உள்ள வரமாட்டேன்னு சத்தியம் போய் வந்திருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய மனுஷன் கட்டாயப்படுத்தி உள்ள எடுத்துட்டு போறதா சொல்லி கூப்பிட்டா நீ உடம்பு மாட்டேன். சொல்லாம இழுத்துதான் தான் நீ வந்த. யோ வெள்ள சட்டை, உனக்கு ஒரு நாள் இருக்கியா பாத்துக்கிறேன். எங்க அப்பா அப்பவே சொன்னா, மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குதான்னு. ஆனா இப்படி ஆழமா இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிரவீன், பொங்கல் வந்ததும் போதும் வண்டிக்கு போகாம என்ன நீச்சல் போடுறேன்னு சொல்லி பாடாப்படுத்திட்டு இருக்க. இருடி, பொங்கலுக்கு என்னைய ஊர்வலம் கூட்டிட்டு போவீங்களா? உன் கவட்டையை கிழிக்கிறேன். புத்தால அருவியில குளிச்சது ப்ரோ, ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோடக்கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன ட்ரோல் பண்ணேன்? ஒரு பெரும்பாலும்